வணக்கம். நான் சோஃபியா. இன்னைக்கு நம்ம ஃபார்முலா எதையுமே யூஸ் பண்ணாம, சும்மா நம்மளோட உடம்ப ஒரு ஆள வச்சு நீங்க மெஷர் எடுத்துட்டு, அத எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்க போறது ஒரு நான் போட் நெக் தான் செய்ய போறேன். அதாவது நம்ம க்ளோஸா போட் நெக்கு, க்ளோஸ் நெக்கெல்லாம் தைக்கையில ஃபுல் ஷோல்டரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறணும். அப்புறம் நம்ம உடம்பு மெஷர் எடுத்துக்கிறணும். அப்புறம் நம்ம அடுத்தடுத்த அளவுகள எடுத்துக்கிடுவோம். இதுக்கு ஃபார்முலா எடுக்காம, எடுத்த அளவுகள நம்ம எப்படி ஈஸியான முறையில கட் பண்ணலாங்கிறத தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் எடுத்துக்கிடுவோம். பின்பக்கம் திருப்பி இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை நான் எடுத்துக்கிறேன். சரியா 15 வருது. அதாவது 2 டேப் நேரா வச்சுட்டு பின்பக்கம் ஃபுல் ஷோல்டர் அளவு 15 வந்திருக்கு. அடுத்து உடம்பு எடுப்போம். இப்ப டெஸ்டட் அளவு கையை தூக்கிட்டு இதில் எடுத்தோம்னு சொன்னால் 38 வருது. உடம்போட அளவு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப டைட்டாக எடுக்கலை. 38. அடுத்தது நம்மளுக்கு இடுப்பு நல்லா இழுத்து இந்த நடு இது நம்ம பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் நான் இடையில ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சென்டர் கேப் ப்ளவுஸும் அதாவது நம்ம 1/4 ப்ளவுஸும் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி மேலே கீழையும் நம்மளுக்கு அப்பர் செஸ்ட்டும் மிடில் செஸ்ட்டுக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப் இருந்தால் அதுக்கு நம்ம இந்த 1/4 ப்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். அது மாதிரி உங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ எனக்கு 39 வருது. அடுத்தது அதே இறங்கிட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இடுப்பு எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு 35 வருது இடுப்பு. இங்கே 38, 39, 35 எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்லீவ். நம்ம எப்பவும் போல தான் நம்ம இந்த அளவு வேணால் இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடி அகலத்தை மட்டும் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஸ்லீவ் உயரத்தை எடுத்துக்கிறங்க. இப்போ நான் எனக்கு அடி அகலம் 12 வருது. இந்த இடத்துல 12 வருது. அப்போ நம்மளுக்கு அதை பாதியை நம்ம பிரித்து மார்க் பண்ணணும். இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம ஒரு போட் நெக்கு இந்த சைஸ்க்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இதை நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட்டு 15 ஷோல்டர் எடுத்திருக்கோம். ஃபுல் ஷோல்டர் அதை ஆஃபாக இப்படி டேப்பு நீங்கள் இந்த 15 அப்படியே மடக்கிச்சு பாருங்கள். என்ன அளவு வருதோ நீங்கள் அந்த இடத்த எடுத்துக்கிறோங்க. நம்மளுக்கு 7.5 வருது. அப்போ ஷோல்டர் அளவு 7.5. அடுத்தது உடம்பு நம்ம மேலே 38 எடுத்தோம். அதுவும் நீங்கள் டேப்பை அப்படியே 38க்கு நீங்கள் ஒரு கால்குலேட் எதுவும் போட வேண்டாம். இதை அப்படியே 38 2ஆக பிரிச்சுக்கிறங்க. பிரித்தோன்னா எவ்வளோ வருது? 19 வருது. அந்த 19ஐயும் இப்படி 2ஆக பிரிச்சுக்கிறங்க. அந்த 19 2ஆக பிரித்தோம்னா 9.5 வருது. அப்போ ஒரு பக்கத்துக்கு 9.5 தான் உடம்பு நம்ம மார்க் பண்ண இடம். நம்ம ப்ளஸ் ஈஸ் 1 இன்ச் நம்ம லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1 இன்ச் விட்டுக்கணும். நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் 3/4 இன்ச் விட்டுக்கணும். அப்போ 9.5யோட நான் நார்மல் ப்ளவுஸாக தைக்க போகிறேன். 9.5 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். இதுதான் உடம்பு எடுக்கிற இடம். நம்மளுக்கு இதை விட 1 இன்ச்சு 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் நம்ம அந்த இருக்கிற அளவுக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம். அதை விட 4 இன்ச்சு 5 இன்ச்சு நம்ம உடம்பு இந்த அப்பர் செஸ்ட்டோட மிடில் செஸ்ட் பெருசாக வர்ற நேரம்னா நீங்கள் இதை தனியாக மார்க் பண்ணிவிட்டு இதை தனியாக கல்குலேட் பண்ணி மார்க் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கொடுக்குற அந்த ஈசலோல்ஸ்குள்ளேயே இந்த நம்மளோட மிடில் செஸ்ட்டும் கவர் ஆகிரும். அடுத்து வேஸ்ட் ரவுண்டு 35 எடுத்திருக்கோம். அதுவும் இந்த டேப்பில் 35 எங்கே வருதுன்னு பாருங்கள். இப்படி 4 மட்டும் 2 பகுதியை பார்த்துக்கிறோங்க. 2 பகுதியை பார்த்துட்டு அந்த 2 பகுதியையும் திரும்ப மடிச்சுக்கிறோங்க. திரும்ப மடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 8.75 வரும். அப்போ ஒரு பகுதிக்கு 8.75 பிரகாரம் இடுப்பு ரவுண்டு நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். இடுப்புக்கு நம்ம ஈஸ் விட வேண்டாம். நம்ம டாட் வேணும்னு நினச்சா நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறங்க. டாட் வேணான்னா டாட் பெருசாக இப்போ போடுறதில்ல. போடலைன்னா நம்மளுக்கு அந்த 8.75ஓட தையலுக்குள்ள ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மட்டும் நம்ம விட்டுக்கிறணும். அதே மாதிரி ஸ்லீவ் லென்த் இப்போ நான் 11 இன்ச்சுன்னா எனக்கு 11 இன்ச்சு. அதில் அடி அகலம் 12 பார்த்தோம். அதை 2ஆக டேப்பை 12 வச்சுட்டு இப்படி 2ஆக பிரிச்சேன்னா 6 வரும். அந்த 6 தான் நம்ம ஸ்லீவுக்கு மாட்ட போகிறோம். மற்றதெல்லாம் நான் ரஃப்பாக இவ்வளோ வச்சா போதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ எப்படி கட் பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் அடியில் உள்ள இதை வந்து இந்த ஒர்க் துணியை வந்து நான் அப்படியே ஸ்லீவுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட் போட போகிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்கையே கட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து 14 இன்ச்சு உயரம். இப்போ நம்மளுக்கு கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்கவும் மேலே 1/2 இன்ச்சுக்கு சேர்த்து 15.5க்கு நான் மார்க் பண்ணுறேன். இந்த இருக்கிற துணி அப்படியே ஃபுல்லாக 16 இருக்குது. அப்போ நம்மளுக்கு சரியான ரெடி அளவு 14. கீழே இதை மடித்து தைக்கவும் இங்கே மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு விட்டுக்கிறேங்க. அடுத்தது இப்போ நம்ம எடுத்த அந்த ஃபுல் ஷோல்டர் 7.5 அப்படியே வச்சுக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கு கீழே கோடு போட்டுக்கலாம். நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக இது இந்த 6.5 சைஸை வந்து நீங்கள் 38, 39, 40 வரையுமே நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இப்போ நான் 6.5க்கு மேலேருந்து 6.5க்கு இறக்கியிருக்கேன். இறக்கிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு அதாவது 1.25 இன்ச்சு புள்ளி வச்சுட்டு ஒரு கோட் போட்டு புள்ளி வச்சுட்டு நம்ம அதுலேயே நம்ம சரியாக கர்வ் கொடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் செட் ஆகும். ஃபார்முலாவில் தான் நம்ம ஃபார்முலா எதுவுமே போடாமல் உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணி 36 to 40க்குள்ளே இருந்தால் நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் உடம்பு மார்க் பண்ண போகிறோம். நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு 3/4 இன்ச்சு 9.5 வரும் 38. அவங்களோட 3/4 இன்ச்சு ஆட் பண்ணால் அதாவது 9 10.25 வரும். அந்த இடத்துல 10.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 10.25 மார்க் பண்ணியாச்சு. வேஸ்ட்டும் வந்து நம்ம ஃபைனலாக மார்க் பண்ணிக்கலாம். அதனால் நேராக அப்படியே கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது தையலுக்கு நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்குக்கு வந்து நம்ம இந்த போட் நெக் தானே, நம்ம ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு போதும். 1/2 இன்ச்சு இந்த பிடிச்சி தைக்கிறதுக்கு. அப்போ 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். சரியாக இந்த 7.5 இன்ச்சில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இறக்கம் கழுத்துக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சு போதும். அப்போ சரியாக இந்த 3.5 இன்ச்சில் நம்ம போட் நெக் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த ஷேப் நம்மளுக்கு நல்லா தெரியும். 3 இன்ச்சில் கொடுத்தாச்சு. இதில் நீங்கள் கட் பண்ணல ஒரு 1/4 இன்ச்சு உள்ளுக்கால கட் பண்ணணும். இல்லாட்டி நம்மளுக்கு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு பத்தாமல் போயிடும். அவ்வளோதான். இப்போ சப்போஸ் நீங்கள் டாட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது 38 தான் நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 3.25க்கு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 4 இன்ச்சுக்கு 2 பக்கம் 1/2 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கிறேங்க. இப்போ நான் இதுக்கு போட இல்லை. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுறணும். பண்ணி விட்டுட்டு நம்ம பட்டன் வச்சு தைக்கணும். இல்லை சப்போஸ் இது ஓப்பன் பண்ணலைன்னா ஃப்ரண்ட் பக்கம் ஓப்பன் பண்ணிக்கணும். எதுனாலும் அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ நான் வந்து இதை வந்து நான் பின்னாடி தான் ஓப்பன் பண்ண போகிறேன். நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்த நம்ம சிசர் கட் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக அட்டாச் பண்ணவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து பேக் ரெடி பண்ணியாச்சு. அதே அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா அளவுமே ஃபஸ்ட்டு அதே அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறங்க. நெக்கு முதற்கொண்டு எல்லாமே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேமாக நம்ம எடுத்துட்டு இந்த பேக் பார்ட்டை எடுத்துருவோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம பிரின்சஸ் கட் மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த நடுப்பகுதியிலேருந்து நம்ம என்ன அளவு உடம்பு வருதோ இப்போ மேலே வந்து அப்போ செஸ்ட் 38 வந்துச்சு. அப்போ அதுக்கு 2க்கு நடுவில் 38னா அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சுன்னா 3.8 அப்படி ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ 3.8 நம்ம இங்கே ஒரு 1/4 இன்ச்சு உக்ஸ் பட்டி பிடிப்போம். ஆனால் இங்கே உக்ஸ் பட்டி பிடிக்கல. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் பிடிச்சி தைக்க நம்மளுக்கு வேணும். அப்போ நான் வந்து 4ஆகவே மார்க் பண்ணுறேன். 4 இன்ச்சுக்கு இந்த இடத்துல இருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து அதாவது ஷோல்டரில் நம்மளுக்கு இந்த மேலேருந்து அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு ஒரு 9.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த கோடை இப்படி
இதோட கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது இந்த இந்த பாயிண்ட் முடியுது தானே, இந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் கையை வளைச்சி அப்படியே ஏதோ ஒரு கோடு கொண்டு போயிடலாம். இல்லை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படி இதை இந்த பாருங்க இப்படி இந்த ஷேப் கொடுத்துட்டு இது இப்படி இந்த கோடுலையே நீங்கள் இப்படி கொடுத்துடலாம். அடுத்தது இங்கே கொடுத்த சனை இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம இன்னொரு தையல் போடுவோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு கேப் போட்டுக்கிறங்க. விட்டுட்டு இதை அப்படியே கொண்டாந்து ஷார்ப்பாக இல்லாமல் அப்படியே கொண்டாந்து கீழே நம்மளுக்கு ஒரு 3 இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி ஒரு 3.5 இன்ச் தையல் கரைஞ்சி போயிடும். 3.5 இன்ச்சு கேப்பில் அப்படியே இந்த இடத்துல ஒரு இப்படி 1.5 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு, அதாவது 1 இன்ச்சு கேப் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கொண்டாந்து இதை இப்படி சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான். அதாவது கீழே இருந்து நம்ம இந்த அளவு பார்த்துக்கிட்டோம். அதில் மேலேருந்து இந்த உடம்பளவை 4 பிரித்தா தானே அந்த 9.5 தையல்லேருந்து 9.5க்கு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட செஸ்ட் பாயிண்ட்டு. இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு இந்த பக்கம் பிடிக்கிற டாட் ரெண்டையும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு 2 பக்கம் ஒரு தானே, அப்போ 1/2 இன்ச்சு கேப் போட்டுட்டு இதை கொண்டாந்து வளைச்சி இந்த ஷேப்புக்காக அப்படியே இது டாட் நம்ம ஒரு பக்கம்தான் பிடிக்கிறோம். 2 பக்கம் பிடிக்கிற டாட்டையில் இப்போ ஒரு பக்கம் பிடிச்சாச்சு. இதோட அப்படியே இதை கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி இந்த பக்கம் வரையில் இந்த உள்ப துணியை எடுத்துடணும், இந்த துணியை எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு அழகாக அந்த ஷேப் வரும். இப்போ இந்த இது நம்ம இந்த அளவை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 2 பக்கமும் உள்ள 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இந்த தையலை உங்களுக்கு அது இருக்கட்டும். அதை நம்ம ஃபைனலாக வெட்டிக்கலாம். அதே மாதிரி ஷேப் வேணால் ஃபைனலாக தச்சு முடித்த பிறகு இதையும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஏற்றிக்கலாம். இந்த ஷேப் மாதிரி கொடுத்துட்டோமோ இன்னும் அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி இப்போ இதுலேயும் நம்ம இந்த ஷேப்பை மட்டும் எடுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது இங்கே நம்ம இந்த அளவை எடுத்துடணும். மற்றதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு சரியாக வந்துடும். இப்போ நீங்கள் ஃபைனலாக இதை இப்படி வச்சுட்டு மேலால் தையல் போடையில் இதோட இது செட் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ இந்த பிரின்சஸ் கட் நம்ம போட்டுட்டோம். இல்லை சப்போஸ் இதை நீ பேப்பர் கட்டிங்கில் போட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு துணி இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச்சு இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன்னா அப்படி தான் விட்டு செய்யணும். நான் இப்போ இதிலே நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதிலே காட்டிட்டேன். இதில் 1/4 இன்ச்சுன்னு லைட்டாக குறைச்சிக்குவோம். அப்போ அந்த ஷேப் நம்மளுக்கு நல்லா அழகாக முன்பக்கம் வந்துடும். சிலர் முன்பக்கம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் பிரின்சஸ் கட் போட்டால் அப்படிங்கிறவங்களுக்காக ஷேப் கொடுக்கறதுக்கு இன்னொரு 1/2 இன்ச்சு குறைச்சிருக்கோம். மற்றபடி இதை நம்ம அட்டாச் பண்ணுற நேரம் நல்லா அழகாக தெரியும். நம்மளுக்கு பார்க்கையிலே இந்த ஷேப் அழகாக தெரியுது. இவ்வளோ தான் பிரின்சஸ் கட் போட்டு முடிச்சாச்சு. நீ இப்படி 4ஆகவே நம்ம ஃபஸ்ட்டு மடித்து போட்டுக்கிடுவோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு துணி இருக்குது. துணி இருக்கிற அளவில் பார்த்து வெட்டுவோம். கீழே அடியில் ஃபஸ்ட்டு நம்ம 12 எடுத்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு 6 தேவை. 6 போக ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு வேணும். இப்போ கீழே நம்ம வைக்கனே காணாது. அப்போ இந்த கீழே உள்ள துணியை நம்ம இந்த இடத்துல ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் மேலேருந்து இதுவரை இருக்க உயரத்தை எடுக்கிறேன். அப்போ இந்த 12 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 12 இன்ச்சுக்கு நேராக கோட் போட்டுச்சு. அதுக்கப்புறம் இது டிசைன் மாதிரியும் அதனால ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன். அவ்வளோதான். 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறல. மேலேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கூடை ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே வச்சுட்டு மேலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து கர்வ் மாதிரி சேர்த்துருங்க. அவ்வளோதான். முழுக்கைக்கு மட்டும் இன்னொரு 1/2 இன்ச்சு இதில் குழஞ்சி எடுத்துடணும். அவ்வளோ கீழே அப்படியே கட் பண்ணிவிட்டு செய்ய தான். இப்போ இதை வெட்டி எடுத்துட்டோம். இந்த 4 பாட்டை நம்ம சைட்டில் வெட்டினது வந்திருக்குது அதே டிசைன். இப்போ இந்த 4ஐயும் நம்ம இதோட வச்சு தையல் போட்டுக்கிறணும். தையல் போட்ட பிறகு அதுக்கு பிறகு நம்மளுக்கு எவ்வளோ இந்த உடம்பளவு இருக்குதுன்னு தையல் போட்டு முடித்த பிறகு இந்த பாட்டை எடுத்துட்டு இந்த தையல் விட்டுருக்க இடத்தையும் இந்த ஷோல்டர் 1/2 இன்ச்சையும் விட்டுட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா சரியாக இந்த அளவு தான் நம்மளுக்கு தேவைப்படும். தையல் இந்த சைடு தைச்சி முடித்த பிறகு ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இதை நீங்கள்
எடுத்து இந்த உடம்பளவுக்கு ஏற்ற மாதிரி கையை சின்னதாக்கி செஞ்சுக்கிடலாம். இதை வந்து நம்ம முன்னுக்கு அதாவது இந்த மடித்து திருப்புறதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால அந்த அடித்து திருப்புறதுக்கு வச்சுக்கிடலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த முன்பக்கம் கொக்கி தைக்கிறதுக்கு வச்சுக்கிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் வந்து எந்த கால்குலேஷன் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லாமல் உங்களுக்கு இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 36 to 40க்குள்ளே இருந்தால் இதே மெத்தடில் உங்களோட உடம்பு மெஷர் எடுத்துட்டு டேப்பால் 4ஆக மடித்து 2ஆக பிரித்து அப்படி செஞ்சு நீங்களும் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.